அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செவ்வாய் தோஷத்தின் விதிவிலக்கு பற்றி பார்க்க போகிறோங்க. செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்து, ஆனால் செவ்வாயானது உங்களுக்கு செவ்வாயின் உச்ச வீடான மகரத்திலோ அதனுடைய நீச்ச வீடான கடகத்திலேயோ இருந்து, அதே போல் அதனுடைய ஆட்சி வீடுகள் மற்றும் அதனுடைய வலுவான நிலையில் இருந்தாலோ அதே போல் வலு குறைந்த நிலையில் இருந்தாலோ செவ்வாய் தோஷத்தை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ இது ஒரு விதிவிலக்குங்க, மனசில் நம்ம வச்சுக்கணும். அதே போல் திருமண பொறுத்த பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் ஒருத்தவங்களுக்கு இருக்கும்போது அந்த செவ்வாய் தசையே வரல, அதே போல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கழித்து ஒரு 10 வருடம் 20 வருடம் கழித்து வரும்போது அது பெரிய தாக்கத்தை உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்படுத்தாது. ஸோ செவ்வாய் தோஷத்துடைய விதிவிலக்குகள் இது ரெண்டுங்க. இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் திருமண பொருத்தங்கள் பார்த்து இணைவில் நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இது செவ்வாய் தோஷத்துடைய விதிவிலக்கு. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.